ஹீரோவாக ஜொலித்து வரும் முன்னணி ஹீரோக்கள் எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் அவர்களுடைய கெரியர்ல மறக்க முடியாத குறிப்பிட்ட சில படங்கள் மட்டுமே டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பட்டையை கிளப்பியிருக்கும். அத்துடன் இந்த படத்தின் மூலம்தான் அவர்களுடைய மார்க்கெட்டும் அதிகரித்திருக்கும் என்று சொல்வதற்கேற்ப சில படங்கள் இருக்கிறது. முக்கியமாக அந்த படங்கள் தான் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக 50 கோடி லாபத்தை சுருட்டிய படங்களாக தற்பொழுது வரை பெயர் எடுத்து வருகிறது. அப்படிப்பட்ட படங்களில் யார் ஹீரோவாக நடித்திருக்கிறார், என்ன படங்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா கில்லி. இயக்குனர் தரணி இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு கில்லி திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கபடி விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இதில் விஜய் வேலு என்ற கதாபாத்திரத்தில் துருதுருவான நடிப்பை துள்ளலுடன் கொடுத்திருப்பார். இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் என்று சொல்லும் அளவிற்கு காதல், காமெடி, சண்டை என அனைத்தும் கலந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது என்று சொல்வதற்கேற்ப ஆல்ரவுண்ட் கில்லியாக இருக்கும். அத்துடன் இந்த படம் 8 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 50 கோடி லாபத்தை பெற்று இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடித்து விட்டது. அடுத்தது சந்திரமுகி. பி. வாசு இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு சந்திரமுகி திரைப்படம் வெளிவந்தது. இதில் ரஜினி, பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரஜினி வேட்டையன் என்ற கதாபாத்திரத்தில் பாதிக்கப்பட்ட தன்னுடைய நண்பனின் மனைவியை காப்பாற்ற உயிரை பணயம் வைத்து ஒரு மனநல மருத்துவராக நடித்திருப்பார். மேலும் வேட்டையனின் கதாபாத்திரத்தை இவரை தவிர வேறு யார் நடித்தாலும் வெற்றி பெற்று இருக்காது என்பதற்கு ஏற்ப பெயர் வாங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த படம் முழுமையான வெற்றி பெற்றதற்கு முழுக்க காரணம் வடிவேலுவின் நகைச்சுவைதான். எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த நகைச்சுவையை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அல்டிமேட்டாக இருக்கும். மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு, என்ன லுக்கு, மாப்பிள்ளை என்ன எல்லாம் செத்து கிடக்கு அப்படின்ற எல்லா டைலாக்குமே இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட 19 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 60 கோடிக்கு மேல் லாபத்தை வெற்றி பெற்று பிளாக் பஸ்டர் ஆகிவிட்டது இந்த படம். அடுத்தது அந்நியன். ஷங்கர் இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு அந்நியன் திரைப்படம் வெளிவந்தது. இதில் விக்ரம், சதா, பிரகாஷ் ராஜ், விவேக் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இதில் விக்ரம், அம்பி, அந்நியன், ரெமோ என்று 3 கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு நடிப்பை வெவ்வேறு விதமாக கொடுத்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்து விட்டார். 1000 ஆண்டுகள் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை மறக்கவே முடியாது என்று சொல்வதற்கேற்ப தரமான படத்தில் விக்ரம் நடித்து வெற்றி பெற்றுவிட்டார். இந்த படம் 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 57 கோடி லாபத்தை பெற்றுவிட்டது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.